சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் உண்மை விளக்கம் என்ற நூலில் இருந்து 36வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். 36வது பாடல் ஞான நடனம் என்ற குறிப்பினை நமக்கு எடுத்துச் சொல்லும் பாடல். அதாவது இதை நாம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, அம்பலவாணர் வடிவத்தை நாம பார்க்கும்போது முதல் நிலையில் இருப்பவர்கள் அதை உருவமாக பார்ப்பார்கள். அதற்கு அடுத்த நிலைப்பாட்டுக்கு செல்லும் போது அதை மந்திர வடிவமாக பார்ப்பார்கள். அதற்கு அடுத்தது ஐந்தொழில் புரிகின்ற அந்த ஒரு சிறப்பினை பார்க்க முடியும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஞான நடனம் என்று சொல்லப்படுவதாக பார்க்க வேண்டும். அதாவது நமக்கு என்ன செய்கின்றான் பெருமான் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு எடுத்து சொல்லும் அற்புதமான நடனம் தான் ஞான நடனம். பாடல் 36 பார்க்கலாம். மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள் தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்தையார் பரதம் தானே. பெருமானுடைய பரதம் என்று சொல்லப்படுவதின் முக்கியமான குறிப்பு என்ன அப்படிங்கிறதைத்தான் இந்த பாடல் நமக்கு சொல்லி அருள் செய்கின்றது. அதாவது உடுக்கை ஏந்திய கரம் இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா இப்படி ஆடும் இல்லையா. உடுக்கை ஆடும்போது அது மாயையை பெருமான் நம்மிடம் இருந்து உதறுகின்றாராம். நம்ம கிட்ட இருக்கிற இந்த நம்ம எல்லாத்துலேயும் அழுந்தி இருக்கிறோம் இல்லையா, உலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் அழுந்தி இருக்கிறோம் இல்லையா. அது உணவாக இருந்தாலும் உடையாக இருந்தாலும் அல்லது நாம் கேட்கின்ற ஒரு இனிமையான இசையாக இருந்தாலும் நுகர்கின்ற வாசனை பொருளாக இருந்தாலும் எப்படிப்பட்ட இன்பமாக நாம் இன்னைக்கு அனுபவித்து கொண்டிருக்கின்றோமோ அது அனைத்துமே மாயை தான். அந்த மாயையை நம்மிடம் இருந்து உதற வேண்டும். அந்த உதறுவதற்கு பெருமானின் அந்த உடுக்கை ஏந்திய கரம்தான் காரணமாக இருக்கின்றது. அதனால நாம அந்த திருக்கரத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையும் பெருமானே நீ எப்படி அந்த உடுக்கையை அசைக்கின்றாயோ அதே போல என்கிட்ட இருக்கின்ற இந்த மாயையை உதற எனக்கு உதவ வேண்டும் என்று அவரது திருவடிக்கு விண்ணப்பமாக வைக்க வேண்டும். அதற்கு அடுத்தது பாருங்க, தீ ஏந்திய கரம். தீ என்றால் நமக்கு நன்றாக தெரியும், எதையாக இருந்தாலும் சுட்டு தள்ளக்கூடியதுதான் இந்த நெருப்பு என்று சொல்லப்படுவது. அப்ப பெருமான் கையில் இருக்கக்கூடிய நெருப்பு எதை சுடுகின்றது அப்படின்னா நமது வினைகளை சுடுகின்றது. நல்வினை தீவினை என்ற இரண்டையுமே சுட்டு தள்ளுகின்றது. இதில் நம்ம சிலர் என்ன சொல்லுவோம், நல்வினை சேர்த்துக்கிட்டே வாங்க, நல்வினை சேர்த்துக்கிட்டே வந்தால் தீவினை குறையும் அப்படின்வாங்க. கிடையவே கிடையாது. நல்வினை செய்வதற்கு ஏற்ப இன்பம் கிடைக்கும், துன்பம் வந்தது அப்படின்னா அது தீவினையின் காரணமாக. இப்போ நாம் 50% நல்வினையும் 50% தீவினையும் சேர்த்தோம் அப்படின்னா இந்த நல்வினை அந்த தீவினை அழிச்சிருமா அப்படின்னா அழிக்காது. நல்வினைக்கான ஒரு இன்பத்தை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். தீவினைக்கான ஒரு துன்பத்தை நாம் கண்டிப்பாக அனுபவித்தாக வேண்டும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பாருங்க, எப்படிப்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, மகாராஜாவாக இருந்தாலும் சரி, இன்பமும் துன்பமும் அவர்களுக்கு வந்தே தீரும். ஏன் அப்படின்னா நல்வினை தீவினை தான் இதற்கு காரணம். ஆக நல்வினையையும் சுட வேண்டும், தீவினையும் சுட வேண்டும். அதற்குத்தான் பெருமான் அந்த தீயேந்திய கரத்தை நாம் பார்த்து ரசிக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, முயலகன் மேல் ஊன்றிய ஒரு திருவடி இருக்கின்றது. அது எதற்காகனா நாம் ஏற்கனவே பார்த்தோம், அந்த முயலகன் என்பது நமது ஆணவத்தின் வெளிப்பாடாகத்தான் அதை கொண்டு நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதை பார்த்தீங்கன்னா ஆணவம் அப்படின்னு சொல்றத ஒரு ராட்சசன் வடிவத்தில் நமக்கு கொடுத்து காண்பித்திருக்கின்றார்கள். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அதை புரிஞ்சுக்க முடியாது. ஆணவம்ங்கிறதையே இல்லைன்னு சொல்ற சமயங்கள் நமக்குள்ளார இருக்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த ஆணவம் என்பது இருக்கு அப்படிங்கிறத சொல்லும்போது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஒரு குழந்தை போல ஒரு ராட்சசனாக அங்கே உருவகம் செய்து பெருமான் அதற்கு மேல் நின்று ஆடுவதாக நமக்கு பாவனை செய்ய வேண்டும். அப்போ அந்த ஊன்றிய திருவடி எதற்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா
முயலகன் என்று சொல்லப்படுகின்ற நமது ஆணவத்தை பெருமான் அழுத்தி வைத்து நிற்கின்றார். ஏன் அப்படின்னா தலை தூக்கிடக்கூடாது. அந்த ஆணவம் தலை தூக்குச்சுன்னா யான் எனது என்ற செருக்கு வரும்போது எல்லாமே அடிபட்டு போயிடுங்கிறதுனால தான் பெருமானுடைய அழுத்திய அந்த திருவடிக்கு கீழ் நமது ஆணவம் இருப்பதாக இருக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை நாம் பெருமானிடம் வைக்க வேண்டும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தூக்கிய திருவடி. இந்த தூக்கிய திருவடியோடைய பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு குறிப்பை சொல்றாரு. அதாவது திருவருள் தான் தூக்கிய திருவடி. திருவருளை வழங்கி பேரின்ப வாழ்வு தருவதற்காகத்தான். அதனால தான் பாருங்க, நேயத்தால் ஆனந்த வாரிதியில், வாரிதி அப்படின்னா அப்படியே வெள்ளம் தலை புரண்டு வருது இல்லையா, அந்த மாதிரி ஆனந்த கடலில் நம்மை ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்த யார் பரதம் தான். அந்த தூக்கிய திருவடி என்பது நமக்கு அளவில்லாத ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆக அடுத்த தடவை நாம் அம்பலவாணரை பார்க்கும்போது அக்னி ஏந்திய திருக்கரம் பெருமானே எனது வினைகளை சுட்டு அருள் செய் என்ற ஒரு விண்ணப்பத்தையும், உடுக்க ஏந்திய திருக்கரத்தை பார்க்கும்போது எனது மாயையை என்னிடம் இருந்து உதறிவிடு என்ற விண்ணப்பத்தையும், அவரது அழுத்திய திருவடியை ஊன்றிய திருவடியை பார்க்கும்போது எனது ஆணவத்தை இதற்கு கீழ் அழுத்தி என்னை உனது புகழ் பாடும் உனது புகழையும் உனது பெருமைகளையும் பேசும் பாடும் ஒரு ஆளாக என்னை மாற்ற வேண்டும் என்ற திருவடி விண்ணப்பத்தை நாம் அங்கே வைத்து அந்த தூக்கிய திருவடிக்குள்ள எனக்கும் மறைவிடம் வேண்டும் என்று கேட்டு அங்கே கண் கலங்கி உணர்ச்சியோடு நிற்க வேண்டும் என்ற குறிப்பு தான் நமக்கு இந்த பாடல்கள் சொல்லி அருள் செய்வது. இதில் பார்த்தீங்கன்னா திருமந்திரத்தில் அற்புதமான ஒரு பாடல் வரும். அளித்தானுலகெங்கும் தானான உண்மை ஆழித்தானமர ஆரியா உலகம் ஆழித்தான் திருமன்றுள்ளாடும் திருத்தாள் ஆழித்தான் பேரின்பத்து அருள்வேளிதானே அழித்தான் பேரின்பத்து அருள்வேளிதானே. அதாவது பேரின்பம் என்று சொல்லக்கூடிய அருள் வெளியை கொடுக்கக்கூடிய திருவடி பெருமானின் தூக்கிய திருவடி. அந்த எண்ணத்தோடு அந்த நினைப்போடு நாம் அம்பலவாணரை ரசிக்க வேண்டும். அம்பலவாணரை எப்படி எப்படி பார்க்க வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லி அருள் செய்யும் இந்த நூல். இன்று 36வது பாடலை நிறைவுக்கு கொண்டு வருவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம். Hi there, it's me again, your Lavanya. In the text called as Unmai vilakkam, we are going to discuss about the next verse number 36. மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள் தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்தையார் பரதம் தான். The significance of the cosmic dance is explained in this particular verse. One thing we have to be very clear about is elementary stage, when we are starting with the worship of Shiva, the first thing we will start admiring is Lord Nataraja, the cosmic dancer's structure. We will start admiring at the equilibrium concept and at the same time the stability concept. We will see the way how the sculpture has been designed. We will be admiring the eyes, the lips, the hands and the arms and the legs, and part by part we will be admiring. Later, there will be one particular maturity that is of course it goes back to how much we are matured enough to grasp the concept. That is where we will need to start seeing cosmic dancer in the form of mantra, like what we were discussing earlier. Theoretically we may know, but when we are looking at him, are we really able to evaluate and see the form, see the mantra? That is the next level. So learning is one thing, enjoying the bliss is another one. So right now we are learning the concept. Let this sink in slowly, and then we will be able to look at it in a different manner, totally in a different context we will be able to see. Now, after
that stage of seeing the cosmic dancer in the form of mantra, we will start seeing him as the creator, as performing the 5 divine operations. Later, when we see him, we need to get into another level of mindset, which is to say, when I see his arms, which is having the drums in his hands. So if you look at it, the drums will be this kind of a movement. When we talk about this movement, it is to say that I'm shedding out. What am I shedding out? We are shedding out the Maya in us. What do you mean by Maya? Everything with us, including this physical body, the dress, our food, the way how we enjoy certain music, the way how we smell certain aroma, physical touch, everything is Maya. We need to get rid of that. How? As the hand movement goes, as shedding it away. So the moment we see the hands which is holding on to the drums, the first thing that must come in our mind is, oh Lord, please make sure that I'm shedding away the Maya like the one that you are performing in your hand movement. The next arm that we are going to see, the next hands we are going to see is the hand with the fireball. Whenever we see the fireball, we all know that it is capable of burning anything and everything, literally anything and everything. So when we talk about this particular ball of fire, it is actually burning away our karma. Now we may ask a question, is it burning away our bad karma or good karma? It must be burning away both. The reason is, it doesn't matter whether it is good or bad. It is still a cage. It doesn't matter whether you're putting a parrot in a golden cage or in an iron cage. It is cage end of the day. So what is limiting us is karma. And this karma, even if it is good or bad, it doesn't matter. It is limiting us, which is going to cause our rebirth. Sometimes we say, if you cause more good karma, it means your bad karma will be nullified. No, it is not that way. We need to enjoy the pleasure for the good karma, and we need to enjoy the pain or go through the suffering of the bad karma. So good karma, bad karma has got its own repercussions in us. We will be end of the day going through the good or the we will have to go through that. We have to go through that kind of a pain or a pleasure. So what Lord has to do is burn this out. That is why he is holding on to the fire in his hand to enable, in order to help our karma to be burnt down. The next one when we see is his feet, which is his foot, which is holding on to the demon in the form of Arnava, and the demon's name we have already seen, which is called as Muyalagan. Now when you look at it, the feet which is holding on to that is nothing but our ignorance. We are not going to talk about ignorance is bliss. Ignorance is absolutely not a bliss. So when you say it's a bliss, it is again ignorance. So when we say ignorance, it must be shed away from us. It cannot be 100% shed out. That is the reason he is standing on top of it and pressing it to the floor in such a way that it doesn't come forward, it doesn't come up. Okay. What are the other areas that we have to look up for? Is obviously the feet that is swaying. The feet that is swaying is the most important one for any soul, because end of the day what we want is to stay under that swaying feet, and that is what we call it as realization. And the way how the text explains is beautiful, as in they say Arul Than Eduthu, which means the entire concept of grace, mercy, compassion, whatever you want to call it, those are all going to be in his swaying feet. Now, the swaying foot that we are looking at, that is the place we need to settle down as part of our realization. When we say realization, that is the place we need to be, and that is
an endless happiness that we have to enjoy, that any soul is longing to enjoy. It is our prerogative. That is something we need to remember. Our prerogative is to enjoy that, just that in between karma is stopping us from getting into that stage. So what we need from the cosmic dancer is to shed away our maya, to burn out our karma, and to hold on to our ignorance in a way that it doesn't come up any time again, and give us the blissful state. So when you see the cosmic dancer next time, I'm sure the way how you visualize him will be totally different. With this, we are concluding verse number 36. I'll come back again with the next verse. Until then, bye-bye.